ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கடைகளில் ஆவின் பால் 1 லிட்டருக்கு கூடுதலாக 6 ரூபாய் வசூல் செய்வதை கடை ஊழியர்களே ஒப்புக்கொள்ளும் காட்சிகள் தான் இவை. இப்போ நம்ம விற்கிறோம்ல 1 லிட்டர் பாலுக்கு 6 ரூபா கூடுதல்னா அவங்க கொடுக்குறது நம்மளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? அந்த பால் ஒன்றா அந்த ஆவிலேருந்து கொடுக்குறது என்ன ரேட்டு? அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் ஒன்றான பால் விலை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு கள ஆய்வு மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. ராமநாதபுரம் அடுத்த கீழக்கரை செக்கடி தெரு பகுதியில் செயல்பட்டு வரும் ஜூமா ஏஜென்சி என்ற ஆவின் பால் கடையில் 1 லிட்டர் ஆவின் பால் கேட்டபோது 1 லிட்டர் கிடையாது என்று கூறிய அங்கிருந்த நபர் 2 1/2 லிட்டர் பாக்கெட்டை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். மேலும் மஞ்சள் நிற 1/2 லிட்டர் ஆவின் பால் 30 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 33 ரூபாய் என்றும், ஊதா நிற 1/2 லிட்டர் ஆவின் பால் 22 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது 25 ரூபாய் என கூறினார். இப்போ நம்ம விற்கிறோம்ல 1 லிட்டர் பாலுக்கு 6 ரூபா கூடுதல்னா அவங்க கொடுக்குறது நம்மளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? அந்த பால் ஒன்றா அந்த ஆவிலேருந்து கொடுக்குறது என்ன ரேட்டு? இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுக்குறா. அப்போ கூடுதலாக நம்ம விற்கிறது 6 ரூபா நம்ம தான் விற்கிறோமா? அந்த கடை எங்கே இருக்குது? பேருக்கா? பின்னர் அதே பகுதியில் உள்ள ஆவின் மில்க் பாயிண்ட் சென்று விசாரித்த போது அங்கும் 1 லிட்டர் பாலுக்கு 6 ரூபாய் வசூல் செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அங்கிருந்த நபர் கீழக்கரை நகர் பகுதியில் மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கூடுதல் விலைக்கு ஆவின் பால் விற்பனை செய்வதை வெளிப்படையாகவே கூறினார். ஆனால் இது 22 தான் போட்டிருக்கேன். எல்லாம் 3 எம்ஆர்பி எடுத்து எங்களுக்கு பில்லிங்கே வருது எங்களுக்கு கம்பெனிலேருந்து. அதனால வந்துட்டு இவ்வளோ எல்லாமே 3 எக்ஸ்ட்ரா வச்சு கீழக்கரை ஃபுல்லாக அப்படி தானே? கீழக்கரை ராம்நாட்டில் அறியும். ராம்நாட்டில் எது ரேட்டா? எல்லாருமே ஏன்னு இருக்குண்ணா பூத்து வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பிள்ளைங்கள. அதே போல ஏர்வாடி பகுதியில் உள்ள ஆவின் பால் விற்பனை கடையில் கேட்டபோது கூடுதலாக 6 ரூபாய் வசூலிப்பது தெரிய வந்தது. மேலும் ஒரு சில கடைகளில் மட்டுமே 1 லிட்டர் ஆவின் பால் இருந்தது. 6 லிட்டர் விடும். 6 லிட்டர் 1 லிட்டருக்கா? 1 லிட்டர் 1/2 லிட்டர் எவ்வளவு? 1 லிட்டர் எவ்வளவு கொடுங்க? 1 லிட்டர்னா 66. இதனிடையே ஏர்வாடி முனை பகுதியில் அமைந்துள்ள ஆவின் விற்பனை கிளையில் வியாபாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளரிடம் பேசிய போது பல திடுக்கிடும் தகவல்களை அவரே உளறி கொட்டினார். அதாவது 30 ரூபாய் விலை கொண்ட பாலை வாங்கிச் சென்று கூடுதலாக 2 ரூபாய் முதல் வைத்து விற்பனை செய்யலாம் என்றும், வெளியூர் ஆட்களுக்கு 1 லிட்டருக்கு கூடுதலாக 12 ரூபாய் வசூல் செய்வதை அவரே ஒப்புக்கொண்டார். இல்ல அத ரேட்டுக்கெல்லாம் தர மாட்டேன்ல. அதுல எம்ஆர்பி ரேட் என்ன இருக்கோ அதுல தான் தருவேன். எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுத்துருவியா? ஆமா. எம்ஆர்பி ரேட்டு 30 ரூபாய்னா 30 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? 30 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நான் கஸ்டமருக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 2 ரூபா 3 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நீங்க போய் பாதுகாத்து கொடுக்கணும்ல. இங்கேயே வந்துகிட்டு தர்காவிலேயே வந்துகிட்டு வெளியூர்காரங்களுக்கு 36 ரூபான்னு கொடுக்குறாங்க. 1/2 லிட்டரானே? ஆமா. 1/2 லிட்டர் 36 1 லிட்டருக்கு 12 ரூபா அடைக்குங்களா நம்மளுக்கு? அப்படி வாங்கி போடுறாங்க. உள்ளூர்காரவங்களுக்கு 28 30 அப்படி கொடுக்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1 லிட்டர் ஆவின் பால் 6 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய உத்தரவிட்டது யார்? அல்லது அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதாக வெளியாகும் செய்திக்கு மத்தியிலும் பாலும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது இந்த தகவல் தனக்கு தற்போதுதான் வந்ததாகவும், துறை ரீதியாக விசாரித்து தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். இப்படி ஒரு செய்தி இப்போதான் என்னுடைய காதலுக்கு வந்திருக்கிறது. அது உடனடியாக விசாரிக்கப்படும். அப்படி தவறு எதுவும் நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் புபேஷ் சந்திரனுடன் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு.